சொல்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன். இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். மாமா, இன்னாங்க இந்த மாசம் சம்பளம். வள்ளி, உனக்கு நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு. பாக்கிட்ட வை. என்ன மாமா எப்போ திண்ணையிலேயே வாசிக்கிறீங்க? இன்னைக்கு திண்ணையில, நாளைக்கு சென்னையில அரகேட்டர் ஆக போகுது. சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன். இந்த உலகமே வியக்க போகுது. உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. நானும் தினசரி பாக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே? புரிஞ்சுக்கிட்டனாலதான் கேக்குறேன். அதை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையும். இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா. ஏங்க என்னது? உன்ன மாதிரி ஞான சூனியங்களுக்கு எல்லாம் இது புரியாதுடா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி. அத கொடுங்க. இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன? இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னென்ன செஞ்சாரு? அது வந்துற நான் சொல்றேன். ஆனா மடையா, இது கூட தெரியாதா? ஜனகர்வில்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க. நான் சொன்ன சரிதானுங்க? எப்படி உடைஞ்சிச்சு? என்னங்க உடைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான், பிடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க? குடிக்க வேண்டியது அவனை இல்லடா, உன்னை. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்ட? ஏற்கனவே அவன் பானை உடைச்சான். அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏடா ராம வில்ல உடைச்சா என்ன, அவன் லட்சுமண வில்ல உடைச்சா என்ன? எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளார இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடாது. இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்கோம். போட. நீ இந்த சிஞ்சு போய் காய்ச்சிருவா. முதல்ல உன்னை காய்ச்சி வாங்கிக்க. என்ன அடிக்கிறீங்க? இப்படி சொல்ற நீயா? ஏயா எரும மாடு மாதிரி இடிச்சது இல்லாம பசும்பாலை வேற கொட்டிட்டியே. பச்சை குழந்தை கீழே விழுந்துச்சுன்னு பரிதாபப்படுவியா? பால் போச்சு மோர் வச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு செம்பு தானே போச்சு. உனக்கு எத்தனை செம்பு வேணும்? காசு விட்டு வாங்கி தரேன். அடுத்து சரி சரி கோச்சுக்கிறாத. ஆமா, நீயும் பூங்கதையும் சேர்ந்து பொன்ராச கிணத்துக்குள்ள குதிக்க வச்சுக்கலையே? பின்ன என்னையா, பாவம் அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தது. அவர் என்னமோ கண்டுக்காம போயிட்டாரா? எங்க ஆளு உங்க ஆளு மாதிரி லோலாய் கிடையாது. லோலாயி கிடையாதா? வேணா பாரியா, பூங்கோத பின்னால் அவரை லோலோன்னு அலைய வைக்கல. என் பேர் வள்ளி இல்ல. நான் உன் பின்னாடி லோலோன்னு அலையிறேன். என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய? முதல்ல அவங்க 2 பேர் லிங்க் ஆறதுக்கு ஒரு யோசனை சொல்லியா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லிங்க் ஆயிடலாம். முதல்ல நம்ம லிங்க் ஆகும். ஒரு யோசனை சொல்லியானா? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கதை கொடு. ஏன் காதை கடிக்கிற? தெரியாம பல்லு போட்டுச்சுமா. இப்ப விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்க. அன்னைக்கு கிணத்தடியில உங்களை கலாட்டா பண்ணது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு பூங்கோதையை போட்டு செமத்தியா அடிச்சுட்டாரு. அப்புறம் அதனால பூங்கோதை கோச்சிட்டு அதே கிணத்துல விட்டு சாவரேன்னு போகுது. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எப்படியாவது நீங்களே காப்பாத்தணும்னு. பூங்கோதை என்ன சொல்லுவேன், ஏது சொல்லுவேன்? கையும் ஓடல கால் ஓடல. ஏன் இப்படி மூச்சிருக்க ஓடி வர? அன்னைக்கு பொன்ராச பொய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிருல, அவன் ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க 3 லிட்டர் சாரத்தை அடிச்சிட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா. நிஜமாவா சொல்றேன்? ஆமா, என்ன பையன் சொல்றேன். இவன் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடு.
பொண்டாசன இல்ல ஏன் ஐயோ சுளுக்கு பிடிச்சிருச்சுங்க இந்த இடத்துல ஏன் மடிச்சா நான் தான் இடுப்புல கை வச்சு அடிப்பேன்னு தெரியும்ல சுளுக்கு எந்த இடத்துலன்னு சொல்ல முடியானே சுளுக்கு எனக்கு இல்ல உங்க ஆத்தாவுக்கா யோ சும்மா இருக்க மாட்டா பெரியவர் போட்டு பூங்குதைக்கு பொண்டாசன கூப்பிடு நீயே கூப்பிடுங்க பொண்டாசன யாரு? அண்ணே பெரியவர் பொண்ணு பூங்குதைக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வந்து சுளுக்கு எடுக்கணுமா பெரியவர் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த கதையில இங்க விடாத, அதுக்கு வேற ஆளை பாரு. டேய் வாடா வேலைக்கு போலாம். கொஞ்சம் பொறுத்து ஏய். போகலாம் அண்ணே நான் பொய் சொல்லல சத்தியமா சொல்றேன் நீங்க வந்து சுளுக்கு எடுக்கல இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது நான் கிணத்துல பட்ட பாட போதும், நான் வரமாட்டேன் போ. ஐயோ அண்ணே பொன்ராசு அந்த பொண்ணு சத்தியம் பண்ணதில்ல நெசமா தான் இருக்கும் போயிட்டு வந்துறியா அம்மா இத பத்தி உனக்கு தெரியாதுமா, அது டூப் கோஸ்ட் சொன்னா கேளு ஆபத்துக்கு பாவம் இல்ல போய் எடுத்துட்டு வந்துரு போ வாப்பா. போய் வா, போட்டுட்டு இப்ப. வா. கொஞ்ச நேரம் இரு. சூப்பர் இடுப்பு அம்மா, இப்பதானே சொன்னேன் மறந்துட்டமா இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே தென்றல் வந்து இன்பம்மா பேசுதே. பேசுறேன் வாங்க, என்ன நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க? என்னது வராதவனா அன்னைக்கு கூட அண்டா வந்து கொடுத்தனே ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே இதோ இங்கேயே வச்சிருக்கிறேனே. இந்தா வர்றேங்க இரு, இரு. இதே எடுத்துட்டு போங்க. இத நான் குடுக்கலையே அட ராது அண்டா குட்டி போட்டுருச்சு. இது அண்டா குட்டி போட்டுச்சா அது எப்படிங்க பிள்ளையார் பால் குடிச்சதை நாம நம்பலையா? ஆமா அது மாதிரி தான் இது. பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ஆமா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அட சத்து கூட ஒண்ணா தாங்க வருது ஆமா. ஏன்டா வச்ச குட்டி போடாதா ஆ. ஐயோ இப்படி இருந்து தெரிஞ்சா பெருசா கொண்டாந்துருப்பனே ஆமா, இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாக்கு. வர்றேன் வாங்க வாங்க, போறேன் போங்க போங்க. வர்றேன் மகனே வா மகனே, உன்னை தாளிக்கிறேன். நீ நடமா. நில்லுப்பா, நீ பாட்டுக்கு வந்து நின்னு ஒண்ணும் சொல்லாம போயிட்டு இருக்கிற என்ன விஷயம்? நான் அவசரமா வெளியூர் போறேன். என் குழந்தையால உங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி பாதுகாப்பா தங்க வைக்கலாம்னு வந்தேன். தாராளமா எங்க தக்க சொல்லு. நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது? நான் வரேன் சாமி. என்னப்பா இது, நம்ம ஒரு ரூட்ல போனா இவன் ஒரு ரூட்ல போறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். எப்பா நான் பாட்டுக்கு என் கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க ஆ. லோடத்த வெளியூர் போறேன் ஆ. வர 2 நாள் ஆகும் சரி. வழியில வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கு ஆமா மாமா. யாரையும் நம்ப முடியல ஆ. இந்த செயினை வச்சு வைங்க இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட நம்பிக்கையா இருக்கும் ஆ. ஆமா அன்னைக்கு அண்டா கொடுத்துட்டு போனேன் ஆ. அது குட்டி குட்டி அது ஒரு குட்டி கதையப்பா. அதத்தான் மனசுல வச்சுக்கங்கிறேன் ஆ. வரட்டா வர்றேன் அப்பா இந்தாங்க நீங்க கேட்ட திருநெல்வேலி அல்வா பூ வாங்கிட்டு கொண்டா, கொண்டா. வந்தேன் யாருக்குன்னு சொல்லுங்க ஏய், நீ சின்ன பேர் சொன்னா எனக்கு புரியாது. கொண்டா. நானு ஆமா. யாருன்னு சொல்லுங்க சொல்றேன். ஆ. என் பொண்டாட்டி வசியப்படுத்த ஆல்பம் பூ வாங்கிட்டு போறேன். எங்க ஆ. அப்பா அம்மா சொல்லிவிடாத. ஆஹா. இன்னைக்கு நீ என்ன பண்ற? வேற டிரைவர் வச்சு லோட் ஆகிட்டு அங்கேயே இரு, நான் காலை வந்து சேர்ந்துறேன். ஆ. சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு தடவை சொன்னா அப்படி ஞாபகம் வச்சிருப்பேனே நான் வரேன். இருங்க என்ன? இப்படியே போனா அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வராது ஆமா. வாய்க்குள்ள வைங்க நல்ல யோசனை சொன்ன. correct. என்ன வகையா மாட்டி ஆமா சொன்னது ஞாபகம் வச்சுக்க வர்றேன். சரி போயிட்டு வாங்க ஏய், நீ இங்க உட்கார்ந்திருக்க? நான் உனக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க பொண்டாட்டிய வசியம் பண்ண பூ அல்வா வாங்கிட்டு போறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது நீ வேற டிரைவரை வச்சு லோடு ஏத்திக்க நான் காலையில தான் வரும்னு சொன்னீங்க நான் ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி தெரியுமில ஏண்டா அவன் லோடு கிடைக்கலன்னு லோலோன்னு அலையணும் நீ கிடைச்ச லோட வேற வண்டிக்கு மாத்திட்டு வேடிக்கையாடா காட்டுறீங்க. அட நீங்க வேறப்பா, அவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றது இந்த பாக்கெட்ல பூவும் இந்த பாக்கெட்ல அல்வாவும் இருக்கு அவர் என்ன நினைப்பாரு என்ன தப்பா நினைப்பாருல்ல ஆனா எடுத்து கொடுங்க எடுங்க வெக்கப்பட எடுங்க எங்க பாருங்க பூவு பாருங்க திருநெல்வேலி நெய் அல்வாவா இங்க பாருங்க அல்வா எவ்வளவு அல்வா பாருங்க இத வர்ற ஐயரு நாள் குறிச்சு தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அவ்வளவுதான் நீ. டேய் உங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரியில இருக்காராம் பணம் கேட்டு விட்டுருக்காரு தரேன் கொடுத்துட்டு வா. அப்பா உடம்புல மதமதப்பா இருக்கு. நான் திண்ணையில படுத்துட்டு காலை முதல் பஸ்ல போயிடுறேன். முதல் பஸ்ல கிடையாது இப்ப ஒரு பஸ்ல காலையில போய் சொல்லுங்க சுமாரா என்ன சும்மாறா இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க பொண்டாட்டியை விட பெரியப்பா தான் முக்கியம் வீடு லோடுல நான் பாத்துக்கிறேன் ஆனா கொடுத்து தொலைங்க இங்க வாடா. போங்க இந்தா போங்க பூங்கோதைகிட்ட ஒரு மேட்ரு பேச வேண்டியிருக்கு. வேணா பெரியப்பாவை முதல்ல போய் பாரு உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டான் போப்பா. முகத்தையாவது பாத்துட்டு போயிடுறேன். ஏய் உன்னை பத்தி தெரியும்டா உனக்கு அவ்வளவு போதாது போடா அண்ணா முகத்தை பாக்குறான் போடா. வணக்கங்க
அன்னைக்கு செயின் கொடுத்து போனல ஆ. அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ என்ன ஐயோ? உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன் 2 குட்டி போட்டுச்சா? இல்ல ஆ. நீங்க செயின் கொடுத்துட்டு போனீங்கல்ல அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. என்னது செயின் செத்து போச்சா? செயின் எப்படி சாகும்? நான் நம்ப மாட்டேன். ஏய், அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல ஆமா. வாங்கிட்டு போனேன்ல ஆ. அண்டா குட்டி போடுமா? போடாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போடும். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்பு. செயின் எப்படி சாகும்? டேய், பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்திட்டேன். போலீஸ் போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா. டேய் 10 பவுண்ட் டேய். குடுடா. டேய் குடுடா. இருடா. டேய், என்ன தகராறு? ஐயா இவர்ட்ட செயின் கொடுத்தேன். திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அதை இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு வாங்கிட்டு கேளுங்க. போனே இல்லையா? வாங்கினேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ அவர் சொல்றது நியாயம் தானே. அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனேல. ஆ. இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே. சரி செயின் செத்து போனதாவே வச்சுக்குருவான். ஆ. அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். பொதுச்ச இடத்த காமிங்க. நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். இந்தா, அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன். உன்னை கரைக்கிறேன்டா. போடா. பிரதர் மாளிகையுமா எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரதர். ஆ. நீங்க மாலிங்கையுமா எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். ஆ. ஒரே நேரத்துல 2 கல்யாணம். ஆமாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சுக்காதீங்க. நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க. நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக்கா பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர் நீங்க எங்க? பிரதர் நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? ஆ. டேய் டேய். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா நாங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச பொண்ணை மொத்தம் நீ நினைக்கலாமா? டேய் வள்ளி எனக்கு தான். இல்ல வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டையை பிடிப்பேன். நான் சட்டை பிடிப்பேன். வள்ளி எனக்கு தான். ஏன்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்க்கு வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் இவட கேவலமுங்க. உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புறா? நான் அவளை விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது, நான் அவளை விரும்புறேன். என்னம்மா இதெல்லாம்? இல்ல மாமா, இவங்க 2 பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்குவேன். அதான் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்க உண்மை வெளிய வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். கரெக்ட்டுங்க. கரெக்ட். டேய் டேய், டேய் டேய். ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? டேய் டேய். இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு. அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சர்ரா போடா. ஆமா. நான்சென்ஸ் நான்சென்ஸ். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போல் யாவும் நிறைவேறுதே. கண்ணும் கண்ணும் இங்க தொடாதீங்க, தாயத்து கட்டிருக்கேன். ஓ ம். இது விரத கை. அங்கேயும் தொடக்கூடாதா? எதிரி மேல அங்க தொடக்கூடாது, இங்க தொடக்கூடாதுன்னா எடுத்த உடனே நான் இங்கே தொட. என்ன கட்டின புருஷனுக்கு அடிக்கிற? என்ன மாமா, சின்ன பிள்ளை இருந்து அங்க தொட்டா கூச்ச வந்து அடிப்பேன்னு தெரியும்ல, அவங்க போய் சொல்றீங்களே. ஓ, அந்த கூச்சம் இன்னும் உனக்கு இருக்கா? ம், இன்னைக்கு அந்த கூச்சத்தை நான் போக்கிடுறேன். எப்படி? என்ன இப்படி மாத்தி மாத்தி அடிக்கிறேன்? நான் எங்கதான் தொடறது? இல்ல மாமா, நீங்க என்ன எங்கேயுமே தொட முடியாது. அப்ப நான் அடிவாங்கி சாகிறதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுனா? ஆமா, இந்த கூச்சம் இன்னைக்கு மட்டும் தானே இருக்கா? நாளைக்கு இருக்காதுல்ல? ஆஹா, எப்பவுமே போகாது. வாழ்நாள் பூரா நீங்க என்ன தொடவே முடியாது. நீ தொட்டன்னா தொட்டா அடிப்பேன்.
வேணா விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். எதிர்க்கையா நான் உன்னை தொடர மாதிரி இல்ல, அடி வாங்குற மாதிரி இல்ல. எங்க போறீங்க? பொறுத்திருந்து பார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. நான் தானே மாமா அடிச்சேன். இந்த கோலத்துல எங்க போறீங்க? இந்த கோலத்துல வேசியை தேடியா போறேன், காசியை தேடி தாண்டி போறேன். நான் உங்களை போக விட மாட்டேன். என்ன மாமா அடிச்சிட்டீங்க? இப்ப கூச்ச எனக்கு வந்துருச்சு. இனிமே நீ என்ன தொடக்கூடாது. யாரோ ஒரு கவிஞன் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடானா. நீ அடிச்ச 2 அடியில என்னோட நிலைமை எப்படி ஆயிருச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நோ, இனிமே நம் வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே கிடையாது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைகளுக்கு அடியேன் ஒரு பெரிய உதாரணம். அடியே, வாத்தியத்தை நான் விட்டாலும் வாத்தியம் என்ன விடுற மாதிரி இல்ல. முடிந்தால் என்னை காசியில் வந்து பார். சவுத் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ.